ஆச்சியோட ஸ்பெஷல் சின்ன வெங்காய தொக்கு அசால்ட்டாக செய்யலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் 250 மில்லி நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு கருவேப்பிலையை சேர்த்துட்டு 3 கட்டி பூண்டை தட்டி வச்சுருக்கோம்ல அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே 1/2 கிலோ சின்ன வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுறலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூளை சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டு நல்லா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வெங்காயம் வந்து பச்சை வாசனை போனதும் 50 மில்லி புளிக்கரைசலை அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது நாம் பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற அந்த மிளகாய் பொடி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன் ஃபுல் வீடியோ வேணும்னா கீழே ப்ளே பட்டனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ தொக்கு பதம் வந்துருச்சு. இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூடவே மேலே 50 மில்லி நல்லெண்ணெய் சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா இந்த பாருங்கள் சுருள சுருள தொக்கு தயாராக இருக்குது. இந்த டைமில் நாம் கடுகு வெந்தயம் பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இதையும் கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் ஆனதும் சுவைக்காக ஒரு துண்டு வெல்லத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி சுருள சுருள கிளறினீங்கன்னா அல்வா மாதிரி சட்டியில் ஒட்டாமல் வரும். நல்லா ஆற வச்சு கண்ணாடி பட்டலில் எடுத்து ஸ்டோர் பண்ணிங்கன்னா இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்கும் ஏற்ற சுவையான தொக்கு தயார்.